பதினஞ்சு நாள் பிரிஞ்சிருந்துட்டு இதுக்கு மேலேயும் பிரிஞ்சிருந்தீனா அவருக்கு உன் மேல இருக்கிற அன்பு குறையுமே தவிர வளராதுமா. பிரியா, உன் மனசு உருகிறது கண்ணுல தெரியுது. உன்னை பிரிஞ்சு அவராலே அங்க நிம்மதியா இருக்க முடியாது. நீ அவருக்கு போன் பண்ணுமா. இந்நேரம் அவர் ஆபீஸ்ல தான் இருப்பாரு. போடா கண்ணு. மிஸ்டர் விஜயா, ஐம் சாரி, நேத்துதான் அவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். நீயா? நீ எங்க வந்த? என் மனைவியை பாக்குறதுக்காக. இதுவரைக்கும் பிரியா உன் இஷ்டப்படிதான் நடந்தா. இனிமே அவ இஷ்டப்படிதான் அவ நடக்க போறா. எனக்கு தெரிஞ்சு அவளுக்குன்னு தனி இஷ்டம் தனி பிரியோ எதுவும் கிடையாது. இருக்கு. அவ உன்னை விவாகரத்து பண்ண விரும்புறா. எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. எந்த அளவுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்திருந்தா என் மக இந்த முடிவுக்கு வந்திருப்பா. பூவாட்ட இருந்த பொண்ணுக்கு நீ ஆசையை காட்டி நாசப்படுத்திட்ட. அவளால தாங்க முடியல. வேற என்ன? ரஞ்சனி, நீ லண்டன் போறதுக்கு பாஸ்போர்ட் டிக்கெட்லாம் ரெடி பண்ணிருக்கேன். Thank you. அங்கே மிஸ்டர் வில்லியம்ஸ்க்கு போன் பண்ணிருக்கேன். அவர் உனக்கு தங்குறதுக்கு வசதி தேவையான பவுன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவார். ஓகே. அப்பா. வா பிரியா. உங்க அம்மா லண்டனுக்கு போறாங்க. நீ என்ன ஆசைப்படுறியோ அதை சொல்லு. அம்மாவை வாங்கிட்டு சொல்றேன். எனக்கு ஆசை ஒண்ணே ஒண்ணுதான்ப்பா. என் வீட்டுக்கு நான் போனோம். என்னம்மா இது? இதுவும் உன் வீடு தானே? அவன் இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான். அப்படியே அவன் வீட்டுக்கு எப்படி போகணுங்கிற? அவரு என் புருஷன் இல்லையாமா? பதிபக்திங்கிற பேர்ல புருஷன் காலை பிடிச்சு வாழ்ந்தது அந்த காலம்மா. இந்த காலத்துல ரெண்டு பேருமே லைஃப் பார்ட்னர்ஸ். எதிரையும் 50-50. அதிகாரம் ரெண்டு பேருக்கும் உண்டு. நீ தேவைன்னு நினைச்சா அவன் இங்க வரக்கூடாதா? பிரியா, நீ கல்யாணம் ஆற வரைக்கும் உனக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு நான் சொல்லி பார்த்தேன். நீ கேட்கல. ஆனதுக்கு அப்புறமாவது நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். அதுவும் நடக்கல. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தும் திரும்ப போறேன்னு சொல்றேன். ஓகே, உங்க அம்மாவை ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுட்டு திரும்பி வரும்போது நான் விஜயை பார்த்துட்டு வரேன். என்ன மறந்து போய் இங்க வந்துட்டீங்க? மகளுக்காகத்தான் வந்தேன். பெத்தவனாச்சே, அவளுக்கு தலைவலின்னா நானும் தாங்கத்தானே வேணும். ஓ, அன்னைக்கு இருட்டுல வந்தீங்க, பேர முடியல. இப்ப வெளிச்சமா இருக்கு. என்ன வாங்க வந்திருக்கீங்க? என் மகளுக்கு விடுதலை, விவாகரத்து பத்திரம். இதுல கையெழுத்து போடு. இதோட நம்ம ரெண்டு பேர் விவகாரமும் தீர்ந்து போகும். உன் கையெழுத்துக்கு என் வேலை. Thank you. Mr. Rajshekhar,
உங்க பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்களே, அதுக்கு வரதட்சணை வேண்டாம்? இந்தாங்க, அதுக்கு இந்த பணம் வச்சுக்கோங்க. என் பொண்டாட்டிக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கட்டும். ஓகே? ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு இந்த முகத்துக்கு ஒரு தனியா அழகு வந்திருக்கேன். ஏன் இன்னைக்கு என் தெய்வம் வராரு இல்ல? ஓஹோ, இன்னைக்கு என்ன பார்த்து இந்த கெடியாரன் ஸ்லோவா போகுது. இன்னைக்கு யாரு வீட்டுக்கு வராங்கன்னு இதுக்கு தெரிய வேண்டாம். எங்க வீட்டுக்கு போனீங்களாப்பா? அவரை பாத்தீங்களாப்பா? என்னப்பா சொன்னாரு? அத மட்டும் கேட்காதம்மா. ஏன்பா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்ட. நீதான் அவனை காதலிச்சிருக்க, ஆனா அவன் உன்னை காதலிக்கல. என்னப்பா சொல்றீங்க? அவன் உன்னை அவமானப்படுத்திட்டாமா. நம்ம குடும்ப கௌரவத்தையே கேலி பண்ணிட்டான். எல்லார் முன்னாலையும் என் மானம் மரியாதை அத்தனையும் அழிச்சிட்டான். இத பாரு. என்னப்பா இது? டைவர்ஸ் நோட். உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரு கையெழுத்திலேயே உன் தலையெழுத்தையே மாத்திட்டான். தனி குடும்பம் நடத்தினியே, இப்ப உன்னை தனியாக்கிட்டான். வாழ்நாள் முழுவதும் நீ தேவையில்லைன்னு விவாகரத்து பண்ணிட்டான். You're all right, Priya. See you. நானே டென்ஷன்ல இருக்கேன். என்னையா டிஸ்டர்ப் பண்றீங்க? What? Donation. Do one thing. அக்கவுண்டன்ட்ட கன்சல்ட் பண்ணுங்க. டொனேஷன் 50,000 வாங்கிக்கங்க. ஓகே? ஹலோ டாக்டர். ஹலோ. பிரியா எப்படி இருக்கா? She is perfectly all right. உங்க மாப்பிள்ளை எங்க இருக்காரு? எது கேக்குறீங்க? அவர் வெளியூர்ல இருந்தா ஒரு தந்தி கொடுத்துருங்க. ஒரு குட் நியூஸ். பிரியா தாயாக போறா. Congratulations. Thank you. பிரியா. அப்பா, நான் எங்க வீட்டுக்கு போறேன்ப்பா. இனிமே அவரால் என்ன விவாகரத்து பண்ண முடியாது. இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டா அவர் நடந்ததெல்லாம் மறந்துடுவாரு. என்ன கண்டிப்பா ஏத்துப்பாருப்பா. பிரியா, பைத்தியக்காரத்தனமா பேசாத. அப்பா, ஒரு பொண்ணுக்கு அவ புருஷ வீடுதான் சொர்க்கம். இப்ப நான் போனா அவரால் தடை சொல்லவே முடியாது. அப்பா, எனக்கு அவரை பார்க்கணும், அவர் கூட பேசணும்பா. பிளீஸ் பிளீஸ் பா. பிரியா. ஐயோ, என் மனசு உங்களுக்கு புரியலையாப்பா. உங்களுக்கு உங்க மக மேல எவ்வளவு பிரியம் இருக்கும், அதே பிரியம் அவர் குழந்தை மேலயும் அவருக்கு இருக்காது. என் குழந்தைக்காவது நான் போய் தான் பாத்திரணும். அவரை பார்க்கணும். விஜய், விஜய், அம்மா. விஜய் எங்க? நீ தாமதமா வந்துட்டமா. நேத்து தம்பி ஊரை விட்டு போயிட்டாரு. எங்க போனாரு? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லமா. இங்க எனக்கு வாழ்க்கை பிடிக்கல, அதனால ஊரை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாருமா.
ராஜசேகர், இப்ப என்ன செய்ய போற? உன் பொண்ணு கர்ப்பமா இருக்கா, குழந்தையும் பெற்றுவா. அதுக்கப்புறம் உன் மக புருஷன் இல்லாம ஒரு பிள்ளையோட வந்து வீட்டுல நின்னா அந்த பிள்ளைக்கு தகப்பன்னு நீ யார சொல்லுவ? இதுவரைக்கும் நீ காப்பாத்திக்கிட்டு வந்த மதிப்பு, கௌரவம் எல்லாம் என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. ஆயா, ஆயா, என்னங்கய்யா? பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய். பிரியாவை கூட்டிட்டு நாம ஊட்டிக்கு போறோம். அவளோட பிரசவம் அங்கேதான் நடக்க போகுது. மிஸ்டர் ராஜசேகர், இப்ப நடக்க வேண்டியது சிசேரியன் ஆபரேஷன். உங்க மக உயிர் பிழைக்கணும்னு நாங்க பாடுபடுறோம். அவ வயிற்றுல வளர பிள்ளை ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? வளர்றது புள்ள இல்ல டாக்டர், பிரச்சனை. என் கௌரவம் பாதிக்கப்படும் போது அந்த குழந்தை அழிஞ்சாத்தான் என்ன? ஒரு உயிரை காப்பாத்துறதுதான் எங்களுடைய கடமையை தவிர அழிக்கிறது இல்ல. அப்படி உங்க அந்தஸ்து பாதிக்கப்படும்னு நீங்க நினைச்சா அந்த குழந்தைய வேற யாருக்கிட்டே கொடுத்து வளர்க்க சொல்லுங்க. ஆல் ரைட். ஒரு வாரத்துக்குள்ள உங்க உடம்பு குணமாயிடும் டாக்டர் சொன்னார். அப்படியா? என் உடம்பு இருக்கட்டும்பா. உன் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? உங்க ஆசீர்வாதத்தால கை நிறைய வேலை இருக்கு சார். சொந்தம் பந்தம் ஒண்ணுமே இல்லாத எனக்கு ஆபத் பாந்தவ மாதிரி வந்து உதவி செஞ்சியப்பா. அந்த நன்றியை மறக்க மாட்டேன். விஜய், கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் சௌகரியமா இருக்காப்பா? அரண்மனை மாதிரி இருக்கு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாப்பா. உடம்பை பாத்துக்கங்க. பாத்துக்கிறேன். நீயா? நீங்க என்ன பண்ற? என் பிள்ளைக்கு என்னாச்சு? அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. என் பிரியா தாயாக போறாளா? அதான் துரதிருஷ்டம். இந்த குழந்தை என் பங்களாவிலேயே பிறந்திருக்கலாம். அப்படி பிறந்திருந்தா என்ன தப்பு சார்? 4 பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். தன் இஷ்டப்படி பிரியா 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த குழந்தை அவ குழந்தைதான் எல்லாருக்கும் தெரிஞ்சா அவ வாழ்க்கையே சூன்யமாயிடும். அப்போ பிரியாவுக்கு அந்த குழந்தை வேண்டாமா சார்? அவ ஏத்துக்க மாட்டாளா? களங்கத்தை அவ எப்படி ஏத்துக்குவா? அப்போ குழந்தை என்ன செய்ய போறீங்க? அனாதைக்கு பிறந்த குழந்தை, தாய்க்கு வேண்டாத குழந்தை அனாதாசிரமத்துக்குத்தான் போகும். சார், அந்த குழந்தை உங்களுக்கு அனாதையா இருக்கலாம், ஆனா எனக்கு அது ஒரு பெரிய சொத்து சார். பிரியாத்தா ஒரு தாயங்கிறத மறந்து குழந்தையும் இருக்கலாம், இன்னொரு கல்யாணத்தையும் செஞ்சுக்கலாம். ஆனா நான் ஒரு தகப்பங்கிறத மறக்கல சார். அந்த குழந்தைய உயிர் சார், என் ரத்தம். என் குழந்தைய நானே வளர்க்கிறேன் சார். அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நான் சாக வரைக்கும் இதை மறக்க மாட்டேன் சார். உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க சார். என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உனக்கு குழந்தை வேணும்னா ஒரு கண்டிஷன். இனிமே பிரியாவை எந்த சந்தர்ப்பத்திலையும் சந்திக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன மறுபடியும் முட்டாள்தனம் பண்ற?
கொடுத்த வாக்குக்காக குழந்தையை நீ விஜய் கிட்ட ஒப்படைச்சா அவன் உன் மேல வஞ்சம் வச்சு நாளைக்கே உன் வீட்டுக்கு வந்து இது உன் பேரப்புள்ள சொத்துல பங்கு கொடுன்னு கேட்டா இல்ல உன் பொண்ணுதான் அதை மறுத்துருவாளா? நல்லா சிந்திச்சுப்பா. மிஸ்டர் ராஜசேகர் நில்லுங்க ப்ளீஸ். என் குழந்தை நீ வளர வேண்டியது இந்த தகப்பன் நிழலேதான், தங்க தொட்டில இல்லை. என் குழந்தைங்க என் குழந்தைங்க நர்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன். என் குழந்தைங்க உங்களதான் கேக்குறேன். அப்பா அப்ப நீங்களும் சொல்லுங்கப்பா. உங்களை கேட்ட உடனே பேசவே மாட்டேங்கிறாங்க. என் குழந்தைங்கப்பா. அப்ப சொல்லுங்கப்பா என் குழந்தைங்க. அப்பா சொல்லுங்கப்பா என் குழந்தைங்கப்பா. பிரியா, உன் குழந்தை இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இறந்து போச்சு. அம்மா சொல்றியா? தமாஷுப்பா. அவதான் உன்னை வெறுத்து ஒதுக்கிட்ட. இனிமே உனக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே இந்த ஒரே ஜீவன் தான். அழாது அழாதுமா அழாது.